loans and advances. ஸோ இந்த பிரைமரி ஃபங்க்ஷன், இந்த முக்கியமான வேலை என்ன இந்த பேங்க் பண்ணுதுன்னா, இது வந்து ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு பேங்க்கும் இது கம்பல்சரியா இது பண்ண வேண்டிய விஷயம். என்னன்னா அவங்க வந்து டெபாசிட், மக்கள் கிட்ட இருந்து டெபாசிட், தட் இஸ் அமௌண்ட்டை வாங்கி சேவிங் பண்றாங்க. அதாவது ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவங்க பேங்க்ல இது டெபாசிட். இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்க மக்களுக்கு லோனும் தராங்க, அட்வான்ஸும் தராங்க. இதுதான் பிரைமரி ஃபங்க்ஷன். அதுல இப்ப அக்செப்டிங் டெபாசிட், இந்த டெபாசிட் வாங்குறாங்கல்ல, அதுல என்ன விஷயம் பார்ப்போம். The most important activity of a commercial bank is to mobilize deposit from the public. People who have surplus income and savings find inconvenient to deposit the same with bank. Depending upon the nature of deposit, funds deposited with the bank also earn interest. Thus, deposit with the bank grow along with the interest earned. If the rate of interest is higher, public are motivated to deposit more funds with the bank. There is also safety of funds deposited with the bank. நாம எக்ஸ்ட்ராவா சேர்த்து வைக்கிற பணத்தை வந்து எங்க வைக்கணும்னாக்கா பேங்க்ல. ஏன் எல்லாரும் பேங்க்ல வைக்கிறாங்க, ஏன் வீட்டுல வைக்கல அப்படின்னாக்கா இதுல 2-3 விஷயங்கள் இருக்கு. பேங்க்குக்காரங்க நம்ம அவங்ககிட்ட எவ்வளவு டெபாசிட் போடுறோமோ அதுக்கு வந்து வட்டி தராங்க, தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் தராங்க. அந்த இன்ட்ரெஸ்டுக்காக தான் மக்கள் வந்து போய் டெபாசிட் பண்றாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல வச்சாக்கா ஒண்ணு செலவாயிடும், இல்லாட்டி திருட்டு போயிடுங்கிற பயம் இருக்கு. இதே பேங்க்ல வைக்கும் போது அது சேஃபா இருக்கு, ஏன்னா கவர்மெண்டே அதுக்கு கேரண்டி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தினாலதான் நாம மக்கள் வந்து டெபாசிட் பண்றாங்க. அதையோட பேங்கோட வேலையே மக்கள் கிட்ட இருந்து டெபாசிட் வாங்குறது தான். ஏன்னா அது மூலமா தான் அவங்களோட வியாபாரமே, தட் இஸ் பிசினஸ் நடக்குது. நெக்ஸ்ட், கிராண்ட் ஆஃப் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். லோனும் அட்வான்சஸும் மக்களுக்கு தரது நெக்ஸ்ட் வேலை. அது என்னன்னு பார்ப்போம். The second important function of commercial bank is to grant loan and advances. Such loans and advances are given to members of public and to the business community at the higher rate of interest than allowed by the banks on the various deposits accounts. The rate of interest charged on loans and advances varies according to the purpose of period of loans and also the mode of repayment. So இந்த செகண்ட் வேலை என்னன்னாக்கா அவங்க டெபாசிட் ஃபர்ஸ்ட் வேலை அவங்க வாங்குறாங்க மக்கள்கிட்ட இருந்து. செகண்ட், மக்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா அவங்க லோனும் தராங்க, கடனும் தராங்க, அதோட அட்வான்ஸும் தராங்க. அட்வான்ஸ்னாக்கா அது பிசினஸ் மக்களுக்கு தருவாங்க, அது எல்லா மக்களுக்கும் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயம் தராங்க. ஆனா லோன் தரும்போது அவங்க இன்ட்ரெஸ்ட், யாரு பேங்க்காரங்க மக்கள்கிட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமா வாங்குறாங்க. அது மூலமா